Hi friends, welcome to KPL tutorial. போன வீடியோல நான் லைவ் கொடுத்திருந்தேன். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நான் ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நான் பண்ண போறது என்னன்னா உங்களுக்கு त्योहार பத்தி त्योहारனா ஃபெஸ்டிவல். ஃபெஸ்டிவலை பத்தி உங்களுக்கு ஹிந்தில நான் சொல்லி காட்றேன். அது என்ன முக்கியமான ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா தீபாவளி. தீபாவளி எல்லாரும் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம செலிப்ரேட் பண்றது. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ त्योहार பற்றி நான் பேச போகிறேன். त्योहारனா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஃபெஸ்டிவல். அதாவது என்ன ஃபெஸ்டிவல்? நம்மளுக்கு தீபாவளின்றது ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல். பொங்கல்ன்றது இன்னொரு ஃபெஸ்டிவல். நம்ம எல்லாருமே கொண்டாடுறது தீபாவளி. தீபாவளின்றது நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லைங்களா? அதை ஹிந்தியில் சொல்லும்போது திவாலி அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா இந்த தீபாவளின்றது நார்த் இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது, சவுத் இந்தியன்ஸ் எல்லாருமே கொண்டாடுற ஒரு பண்டிகை. இது நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொண்டாடுறாங்க. இது தீபாவளின்றது ஒரு முக்கியமான தீபங்களுடைய பண்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு தீபாவளியை பற்றி நம்ம ஒரு 5 சென்டென்ஸு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க. தீபாவளி, தீபாவளினா தீபாவளி அப்படின்னா ஃபெஸ்டிவலுக்கு என்ன சொல்கிறோன்னா त्योहार. ஹிந்தியில் ஃபெஸ்டிவலுக்கு त्योहार அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் நான் அப்பப்போ மீனிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் அதை நோட் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு தீபாவளி ஒரு முக்கியமான பண்டிகை அப்படின்னா தீபாவளி ஏக் முக்கிய त्योहार है அப்படின்னா தீபாவளி ஒரு முக்கியமான பண்டிகை. தீபாவளி தீபாவளி ஏக் முக்கிய त्योहार है. அப்புறம் தீபாவளி இந்துக்களுடைய பண்டிகை அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம். அப்போது நம்ம ஹிந்தியில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்? தீபாவளி ஏக் இந்துவோं का முக்கிய त्योहार है. அதாவது இந்துக்களுடைய முக்கியமான பண்டிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி. ஓகே, உங்களுக்கு 2 பாயிண்ட் இப்போ நான் சொல்லியிருக்கேன். தீபாவளி ஒரு முக்கியமான பண்டிகை அப்படின்னா தீபாவளி ஏக் முக்கிய त्योहार है. அப்புறம் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், தீபாவளி இந்துக்களுடைய முக்கியமான பண்டிகை. அதாவது தீபாவளி ஏக் இந்துவோं का முக்கிய त्योहार है. முக்கியனா முக்கியமானது, त्योहारனா பண்டிகை. தீபாவளி ஏக் இந்துவோं का முக்கிய त्योहार है. ஓகேங்களா? இப்போ 2 பாயிண்ட் நம்ம படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, தீபாவளி பிரதி வருஷ, அதாவது தீபாவளி ஒவ்வொரு வருஷம், பிரதி வருஷம்னா ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர், அக்டோபர்னா அக்டோபர், யானா அல்லது, நவம்பர், நவம்பர்னா நவம்பர், மந்தில் நம்ம சொல்லுவோம் நவம்பர், அக்டோபர் நவம்பர் தான் அக்டோபர் யா நவம்பர், அக்டோபர் மாதம் அல்லது நவம்பர் மாதம். மே ஆத்தேனா வருகிறது. எது வருகிறது? தீபாவளி பண்டிகை வருகிறது. திருப்பியும் சொல்கிறேன், தீபாவளி பிரதி வருஷ, தீபாவளி பிரதி வருஷ அக்டோபர் யா நவம்பர் மகினே மே ஆத்தே ஹேன். இது தீபாவளி பண்டிகை அக்டோபர் மாதம் அல்லது நவம்பர் மாதம் தான் எவ்ரி இயர் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? நான் இப்போ 3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தீபாவளி ஏக் இந்துவோं का முக்கிய त्योहार, அதாவது தீபாவளி இந்துக்களுடைய முக்கியமான பண்டிகை. தீபாவளி ஏக் முக்கிய त्योहार है, அதாவது முக்கியமான பண்டிகை அது. அப்புறம் தீபாவளி இந்துவோं का முக்கிய त्योहार है சொல்லியிருக்கேன். தீபாவளி இந்துக்களுடைய முக்கியமான பண்டிகை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி பிரதி வருஷ, அதாவது ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் யா நவம்பர் மகினே மே ஆத்தே ஹேன். ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் அல்லது நவம்பர் மாதம் தான் வந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், தீபாவளி தீபங்களுடைய பண்டிகை. எல்லாருக்குமே தெரியுங்க, தீபங்களுடைய பண்டிகை தான் தீபாவளின்னு. அப்போ தீபாவளி தீப்மாலா கா त्योहार है. தீப்மாலா அப்படின்னா தீபங்களுடைய அப்படின்னு சொல்கிறது தான் தீப்மாலா. தீபாவளி தீப்மாலா கா त्योहार है, தீபங்களுடைய பண்டிகை. தீபாவளி தீப்மாலா கா त्योहार है. அப்புறம் உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ 5th பாயிண்ட் நம்ம வரோம் பாருங்கள். தீபாவளி நம்ம என்ன பண்ணுவோம்? தீபாவளிக்கு காலையில் எழுந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டு பட்டாசு வெடிப்போம், ஸ்வீட் சாப்பிடுவோம். அப்புறம் எல்லாருமே கடவுளை நம்ம எல்லோரும் வணங்குவோம் இல்லைங்களா? இதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்ல போகிறோம்? நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க.
தீபாவளி கே தின் நம்ம தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணுறோம்? சபேரே உட்கர், சபேரேனா காலையில் அப்படின்னு அர்த்தம், உட்கர்னா எழுந்துக்கிறது. உட்கர்னா உங்களுக்கு ஒரு ஒரு வேர்ட்ஸுக்கும் நான் தமிழில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அப்படியே நீங்கள் பிக்கப் பண்ணிகிட்டே வந்துடலாம். தீபாவளி கே தின் அதாவது தீபாவளி அன்னைக்கு சபேரே உட்கர் காலையில் எழுந்து ஸ்நான் கர்த்தே ஹே என்ன பண்ணுவோம்? ஸ்நான் கர்த்தோ, ஸ்நானம்னா என்னது? குளிக்கிறது. கங்கா ஸ்நான் கர்த்தே ஹே அப்படின்னா கங்கை நதியுடைய தண்ணீர் எடுத்து நம்ம எல்லாரும் குளிச்சுப்போம் இல்லைங்களா? கங்கா ஸ்நான் கர்த்தே ஹே. ஃபிர் நயே கப்படே பெஹன்தே ஹே. பெஹன்தேனா போட்டுக்கிறது. புது ட்ரெஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? போட்டுப்போம். நயே கப்படே பெஹன்தே ஹே. ஃபிர்னா அதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ஃபிர் ஃபட்டாக்கே சோடுத்தே ஹே என்ன பண்ணுவோம்? காலையில் குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு உடனே போய் பட்டாசு வெடிப்போம் இல்லைங்களா? ஃபட்டாக்கே, ஃபட்டாக்கேனா பட்டாசு, பட்டாசுனா ஃபட்டாக்கேன்னு சொல்கிறாங்க. ஃபிர் ஃபட்டாக்கே சோடுத்தே ஹே அப்புறம் என்ன பண்ணுவோம்? பட்டாசுகள்லாம் போய் வெடிப்போம். ஃபிர் பகவான் கோ பூஜா கர்த்தே ஹே என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் போய் கடவுளுக்கு போய் பூஜை பண்ணுவோம். பகவான் கோ பூஜா கர்த்தே, பகவான்னா கடவுள், பகவான் கோ பூஜா கர்த்தே ஹே. और மிட்டாயி காத்தே ஹே அப்புறம் என்ன பண்ணுவோம்? மிட்டாயியா நிறைய, ஒரு ஸ்வீட் மட்டும் பண்ண மாட்டாங்க, நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுவோம். மிட்டாயியா காத்தே ஹே. இந்த சென்டென்ஸ் மட்டும் நான் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் கவனிங்க. தீபாவளி கே தின் தீபாவளி அன்னைக்கு, சபேரே உட்கர் காலையில் எழுந்து, ஸ்நான் கர்த்தே ஹே எழுந்து, கங்கா ஸ்நான் கர்த்தே ஹேனா கங்கை நீரில் நம்ம எல்லோரும் குளிப்போம். அப்புறம் ஃபிர் நயே கப்படே பெஹன்தே ஹே புது ட்ரெஸ் எல்லோரும் போட்டுப்போம். அப்புறம் பட்டாக்கே சோடுத்தே ஹே பட்டாக்கேனா பட்டாசுகள் வெடிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அப்புறம் பகவான் கோ பூஜா கர்த்தே ஹே கடவுளுக்கு போய் பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் மிட்டாயியா காத்தே ஹே எல்லா மிட்டாயெல்லாம், அதாவது மிட்டாயினா ஸ்வீட்ஸ், அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடுவோம். ஓகேங்க, இந்த வீடியோவில் நான் ஒரு 5 பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.